இப்போ ஏன் நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க வந்து எந்த டிஎன்ஏவால் உருவாக்கப்பட்டிருக்காங்க, அந்த டிஎன்ஏவுடைய சுற்றுப்புற சூழலே வளர்ந்துருக்காங்க. அப்போ அந்த சுற்றுப்புற சூழல் இவங்க வளர்த்தப்பட்டது ரெண்டுமே மேட்ச் ஆகும். மூணாவது ஒரு நபர் சொல்கிறப்ப எடுத்துக்க முடியாது. அப்போ என்னென்னா, பல பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து தனக்கு பிடிச்சது அல்லது தனக்கு பிடிக்காதது ரெண்டு சொல்லி தான் வளர்த்துவாங்க. இந்த ரெண்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதுதான் அவங்களுடைய உயிர் குறியீடாகவும் இருக்கும். அப்போ பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணமான பின்னாடி அந்த பொண்ணு போகிறப்ப வந்து அந்த பெண் வந்து அவங்களுக்குள்ளே நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பெண்ணு ஒரு நியாயமான ஒரு நடுநிலையாக இருந்தால் இவங்க என்ன செய்வாங்க, இந்த பொண்ணு எங்ககிட்டருந்து வந்து விலகி இருக்குது அப்படிம்பாங்க. என்ன காரணம்னா, இவங்களுடைய கருத்துக்குள்ளே இவங்க போயாகும். இது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால கல்யாணமான பின்னாடி அந்த வீட்டில் அந்த பொண்ணு வந்து ஒரு மகளாக போன பின்னாடி அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பெருமையை வந்து எல்லாத்துக்கும் வந்து காமிக்கணும், அந்த பொண்ணு வந்து இவங்க விரும்புகிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஃபீட்பேக் எடுத்து வரணும்னு நினைப்பாங்களே தவிர அந்த பெண்ணை வந்து தனி ஒரு பெண் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்போ என்னென்னா, அதுதான் அடிக்கடி நாங்கள் சொல்கிறது இல்லை, குழந்தைகள் வளர்க்கும் போது அவங்க சோறு மட்டும் போட்டு வளர்த்துறதில்ல, இந்த மாதிரி வந்து கெட்ட உணர்வுகளையும் போட்டு விட்டாங்க. அது எந்த அடுத்தது இது நல்ல உணர்வுன்னு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் திருமணத்துக்கு முன் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து சரியான உளவியல் வாழ்வியல் சார்ந்த சரியான பகுப்பாய்வு ஆலோசனை கொடுத்தோம்னா அந்த பெண் அந்த சூழலில் பாதிக்காமல் உடனடியாக எங்களோட தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துடும். இல்லைன்னா அந்த பெண் வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு, வாழ்க்கை அழுத்தத்துக்கு, குடும்ப அழுத்தத்துக்கு, கலாச்சார அழுத்தத்துக்கு உள்ளாகையில் தான் அந்த பெண்ணுடைய டிஎன்ஏ உடல் வந்து மாறிடும். அதனால் நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா, சமீபத்தில் நாங்கள் பண்ணக்கூடிய ஆய்வு என்னென்னா, அத்தனை குழந்தைகளுக்குமே பிறக்கக்கூடிய குழந்தை எல்லாமே வந்து ஏதாவது ஒரு உடல் ரீதியான பாதிப்புக்குள்ளே தான் வருது. அது காரணம் என்னன்னா, கர்ப்ப காலத்தில் அந்த பொண் வளரக்கூடிய சூழல், அங்கே இருக்கிற மாமியாரோ நாத்தனாரோ அல்லது ஹஸ்பண்டோ அல்லது மாமனாரோ அவங்க வந்து நான் அந்த காலத்தில் அப்படி இல்லை, நீ இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய பொண்ணை வந்து 10 மணி வரைக்கும் தூங்க வைப்பாங்க. அப்போ இந்த பெண்களுக்கு வந்து அவசியம் இது தேவைன்னு நாங்கள் சொல்லுவோம்.